வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக சாதம் மீதியானா எப்படி நம்ம அதை வச்சு கேக் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 1/2 கப் வெல்லம் சேர்த்து அதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தூசி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம இதை வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இது பெரிய கிண்ணம், அதில் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் சாதத்தை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மிக்ஸி நிற்காம இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ஒருவேளை நம்ம சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வெல்லம் சேர்க்கும் போது அதை நம்ம கொதிக்க வச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் அதிலேயே தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 2 கப் சாதத்துக்கு 2 ஸ்பூன் ரவையும் 2 ஸ்பூன் அரிசி மாவும் எடுத்திருக்கோம். தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் போல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது நான் மிக்சியில் போட்டு துருவி வச்சுருக்கேன். நம்ம சாதாரணமாக துருவலில் கூட துருவிக்கலாம். மிக்சியில் துருவினா கொஞ்சம் ஈஸியாக நம்ம துருவிடலாம். இதில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க இந்த வெள்ளை கரைசலை இப்படி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம அரிசி மாவும் ரவையை சேர்த்துருக்கோம், அதுக்கு எப்படியும் தண்ணி தேவைப்படும். அதனால தான் நம்ம இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றுறோம். முதல்லையே நம்ம சாதத்தில் நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் கொல கொலன்னு ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் சாதத்தை அரைச்சிக்கணும். இதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா மாவு, நம்ம இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கேக்லாம் செய்கிறதுக்கு, அது வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு சிட்டிகை சேருங்க. அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் சுத்தமாக சோடா சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இதை வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இட்லி செய்கிறதுக்கு செய்வோமோ அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இப்படி ஒரு 3/4 கிண்ணம் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இதில் நம்ம சோடா ரொம்ப ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் சேர்த்துருக்கோம், ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கோம். இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா சோடா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பஃப்னு வரும், ரொம்ப அதிகமாக உப்பி வரும். ஆனால் நம்ம வீட்டிலையே செய்யும் போது எதுக்கு சோடாலாம் அதிகமாக சேர்க்கணும்? உடம்புக்கு ஹெல்த்தியாக நம்ம செய்யும் போது கண்டிப்பாக சோடா சேர்க்கக்கூடாது. அதனால தான் நம்ம ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துருக்கோம். இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். நீங்கள் சுத்தமாக சோடா இல்லாமல் கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் சோடா வச்சு கண்டிப்பாக செய்யணும், இது நல்லா உப்பி வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 1/4 ஸ்பூனில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இட்லி எப்படி அவிப்போமோ அதே மாதிரி நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா சூடாக இருக்குது. அதில் இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். இட்லியை போலவே. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம சோடா போடாமலே இது எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம், ஒரே ஒரு சிட்டிகைக்கு. இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சேர்க்கணுன்னா 1/4 ஸ்பூனில் பாதி சேர்க்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி கவுத்தி வைக்கலாம். ஒரு துணியை வச்சு நான் எடுக்கிறேன், ஏன்னா ரொம்பவே சூடாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக உடனே இதை காமிக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு மேலே சும்மா ஒரு 2 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் இது ரொம்ப சூடாக இருக்குது, நான் மறுபடியும் துணியை வச்சு எடுக்கிறேன். இப்படி எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். இதே போல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள்.
இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான கேக்கு. நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நிறைய சேர்த்தும் செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியான சமையலாக வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.